எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் வந்துடுது உங்களுக்கு எல்லாமே. அப்புறம் இவங்க வந்து இதுக்கு செக்கு போடுறது எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த அது என்னது கூகுள் பேமெண்ட்டா அதில் வந்துடுது. வாட்டர் டேக்ஸு, கரண்ட் பில்லு, அது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் வந்துடுது. அப்போ ஒரு ஆள் தேவையில்லைன்னு ஆகிப்போகுது. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா யாருமே தேவையில்லைன்னு ஆகிடும். யாருமே தேவையில்லை. அப்போ உறவுகள் உங்களுக்கு போயிடும். அப்புறம் உங்களுக்கு வந்து அத்து போயிடும். இப்போ நீங்கள் வந்து தமாஷ் பண்ணுறது அத்தை பிள்ளைங்க மாப்பிள்ளைங்க எல்லாம் கிண்டல் பண்ணி விளையாடுவோம். சித்தப்பா பெரியப்பா பிள்ளைங்களே கிண்டல் பண்ணி விளையாடுவோம். நாங்கள்லாம் பொம்பளை பிள்ளைகளையெல்லாம் ஒரு கல்யாணம்னு சொன்னால் நாங்கள் 2 நாளைக்கு முன்னாலே போயிடுவோம். கல்யாண மண்டபத்தில் போய் ஒரு பெரிய மண்டபம் இருக்கும். அதில் ஒன்றும் தலானி படுக்கையெல்லாம் கூட கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் கொண்டு வந்து துண்டை அதையும் வச்சு சார் 2 மணி 3 மணி ஆகும் சார் தூங்க. சிரிப்புனா சிரிப்பு. எத்தனை வடிவேலு, எத்தனை கவுண்டமணி செந்தில், எத்தனை சந்தானா, விவேக்கு, அத்தனை பேர் வந்தாலும் நிற்க முடியாத அளவுக்கு நாங்கள் சிரித்து மகிழ்ந்து வாழ்ந்த காலங்கள் எவ்வளவோ. எல்லாருமே இது போட்டு பெரியவங்களாம் திட்டுவாங்க, யோ கொஞ்சம் பேசாமல் படுங்கடா அப்படிம்பாங்க. சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே அவங்க வர்றானுங்க. கல்யாண மண்டபத்தில் அந்த மண்டபம் தாங்க எல்லாருக்குமே. எங்கே ரூமு அதை ஆடாடாடாடாடா என்ன இன்பம். இன்றைக்கு நினைத்தாலும் அதில் எங்கள் பெரியமாமையன் ஜேமின்னு ஒருத்தர் இருந்தான், சாந்தகுமார்னு எங்கள் அத்தை பையன் இருந்தான், அவன் பிரசாதன் எங்கள் பெரியப்பா பையன், ஒரு 3 பேர் சேர்ந்தாங்கன்னா அத்தனை காமெடி நடிகர்களும் ஒன்றா வந்த மாதிரி அவ்வளவு தமாஷு, அவ்வளவு இது விடிய விடிய சிரித்து நாங்கள்லாம் அவ்வளவு. இதில் தான் நிறைய மேட்டர்களும் தெரியும், எல்லாருடைய விஷயங்களும் தெரியும். அந்த மாதிரி நம்ம அனுபவிச்சது போக இப்போ வந்தவொடனே எல்லாரும் ஹோட்டலில் தங்கிடுறாங்க. கல்யாணத்துக்கு வந்தால் ஹாய் ஹாய்ங்கிறாங்க. வாழ்க்கையில் நாங்கள் மேக்கப் போட்டு நடிக்கிறத விட இவங்க ரியல் லைஃப்பில் நடிக்கிறாங்கல்ல, அதுதான் அருமையான நடிப்பாக இருக்குது. எல்லாருமே மால்னம் பிராண்டா மிகப்பெரிய நடிகர்கள், சார்ல்ஸ் போயர் அந்த ரேஞ்சுக்கு நடிக்கிறாங்க எல்லாருமே. அது மாதிரி அந்த இதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 2 நாளைக்கு முன்னாலே நாங்கள் கல்யாணத்துக்கு வந்துடுவோம். எல்லா வேலையும் செய்வோம். நாங்கள் கல்யாணத்துக்கு வந்து அந்த பந்தல் போடுறதுலேருந்து இருக்கிற எல்லாமே, அந்த வாங்கிட்டு வர்றது போகிறது எல்லாமே 2-3 நாளைக்கு முன்னாலே வந்துடுவோம். அந்த மணல் கொட்டி கிடக்குங்க, அந்த மணலில் உட்காந்துருப்போம், அதுவே இன்பமாக இருக்குங்க சாயந்தர நேரத்தில். அதெல்லாம் இல்லாமல் இப்போ எல்லாத்துக்கும் காசு. மண்டபத்தை உடனே புக் பண்ணுறாங்க, சமயக்காரன் உடனே புக் பண்ணுறாங்க, எல்லாம் வந்து இறங்கிடுது. நம்ம வந்து பங்காளிகள் பரிமாறுவதற்கு இல்லையே இல்லை. கிராமத்தில் ஏதோ கொஞ்சம் இருக்குது இப்போ. அது மாதிரி இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு பணத்துக்காகவும் எல்லாத்துக்காகவும் முதலாளித்துவம் விரிஞ்சு எவ்வளோ முதலாளித்துவம் வளருதோ அவ்வளோக்குள்ள அன்பு பாசம்லாம் போச்சு. அப்போ காமெடியன்கள்னாலே நம்ம அத்தை பிள்ளை மாப்பிள்ளையில் கேலி பண்ணுறது அதெல்லாம் போய் இன்னைக்கு டிவியை பார்த்து, அதுவும் செல்ஃபோனை பார்த்து, மதுவை விட மோசமானது இந்த செல்ஃபோன் அடிக்ஷன். உங்களுக்கு அது என்ன ஆகிட்ட பிரெயின் வந்து அதுக்குள்ளே போயிட்டு, எனக்கே நான் சாப்பிடும்போது செல்ஃபோன் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் எல்லாரையும். எனக்கே சில நேரத்தில் சாப்பாடு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா என்ன நடக்குதுன்னு பார்ப்பாங்க அப்படிங்கிறது தோணுது. அப்போ இந்த விஷுவலாக பார்க்கக்கூடியது, அப்புறம் புஸ்தகம் படிக்கிறதே போயிடுச்சு எல்லாருக்கும். அறிவு வந்து 4 வகைப்படும்: பார்த்த அறிவு, கேட்ட அறிவு, படித்த அறிவு, அனுபவித்த அறிவு. மொத்தம் 4 வகை அறிவு. பார்க்குற அறிவு சின்ன பிள்ளையில பார்ப்போம், அந்த அறிவு வரும். அப்புறம் கேட்குற அறிவு, எல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் படிக்கிற அறிவு, அப்புறம் வந்து கடைசியாக அனுபவ அறிவு. இந்த 4 அறிவும் இல்லாமல் போயிடுச்சு இல்லை இப்போ நிறையா. எங்களுக்கு அனுபவம் தேவையில்லை நீங்கள் சொல்கிறீங்களே எங்களை பார்த்து. வயதானவர்களுடைய அனுபவங்களை இளைஞர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். வயதானவர்களின் சாதனைகளை நீங்கள் மதிக்க வேண்டும். உங்களுடைய சக்தியை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய வருகையை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். இதுதாண்டா புதிய சோவியத் யூனியன் என்று லெனின் 1917 பிரகடனம் பண்ணார். அப்போ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அன்பு குறைந்ததுக்கு காரணமே முதலாளித்துவம் வளர 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 அன்பு குறைந்து கொண்டே போகும். அன்புனா என்னன்னு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்பாங்க. சாவு வாழ்வு அதுக்கெல்லாம் சின்ன பசங்க போகிறதே இல்லை. கல்யாண காட்சிகளுக்கெல்லாம் இப்போ சின்ன பசங்க போகிறதே இல்லை. கல்யாணம்னாலே பெரியவங்க தான் இருக்கிறாங்க. இல்லைன்னா ரொம்ப குழந்தை இருக்குது, 2 வயசு 3 வயசு குழந்தை இருக்குது. 10-12 வயசுக்கு மேலே யாருமே வர்றதில்லை கல்யாணத்துக்கு. அது போர் ஆகிடுச்சு இல்லை, அவங்களுக்கு அது பிடிக்கல. அதை விட இங்கே டிவி பார்க்குறாங்க, செல்ஃபோன் பார்க்குறாங்க, எல்லோரும் பண்ணுறாங்க.